கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கொரு பாலகன் பெத்லெகேமிலே பிறந்தார், நமக்கொரு குமாரன் கல்வாரியிலே கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவர் நாமம் நித்திய பிதா. பிறந்தது யார்? நித்திய பிதா. கிறிஸ்மஸ் என்பது எதை காட்டுகின்றது? கிறிஸ்மஸ் என்பது நாம் கொண்டாடுவதற்காக மட்டுமல்ல, பிதாவுடைய அன்பு எவ்வளவு பெரிது என்பதை நாம் நினைவு கூறுவதற்காகவும் தான் அதை கொண்டாடுகிறோம். உங்களுக்காக தேவன் தன் சொந்த குமாரனை சிலுவையில் கொடுத்தார். பிரியமானவர்களே, தேவன் 4000 வருடம் மனிதனுக்கு வாய்ப்பு கொடுத்தார். மனிதனால் முடியாத போது மனிதனுக்காய் தான் வைத்திருந்த திட்டத்தை பூமியிலே நிறைவேற்றினார். ஆகையால் இது எதை காட்டுகின்றது? நான் ஒருவன் மாத்திரம் இந்த பூமியிலே பிறந்திருந்தால் என் ஒருவருக்காக இயேசு பிறந்திருப்பார், என் ஒருவருக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருப்பார். ஆகையால் தேவன் மனுகுலத்தை பூமியில் ஒரு கூட்டமாக பார்க்கவில்லை. தேவன் மனுஷனை பார்க்கும்போது தனி ஆளாகத்தான் பார்க்கிறார். ஆகையால் இயேசு பிறந்திருக்கின்றார் என்றால் இதற்கு பின்பாக ஒரு பெரிய திட்டத்தை பரலோகம் போட்டு வைத்திருக்கின்றது. யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக. எனவே இவ்வளவு பெரிய திட்டத்தை பரலோகம் வைத்திருக்கும் போது நீங்கள் ஒன்றை யோசித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அதெல்லாம் எப்படி நடக்காமல் இருக்கும்? அதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும்? தம் பிள்ளையையே திட்டமிட்டு அனுப்பியிருக்கிற தேவன் உங்களுக்காக மற்ற காரியங்களை அறலாமல் இருப்பது எப்படி பிரியமானவர்களே? அப்படியே உங்களுடைய கடன், வியாதி, பிரச்சனைகளை எல்லாம் தேவனுடைய கையில் கொடுத்து விட்டீர்கள் என்றால் தேவன் ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் நிச்சயம் அருளிச் செய்வார். உங்களுடைய நஷ்டத்தை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உங்களை பணக்காரராக்குவது கர்த்தருடைய பொறுப்பாகும் பிரியமானவர்களே. கர்த்தர் நல்லவர். தேவன் நமக்காக பிறந்தார், நமக்காகவே குமாரன் கொடுக்கப்பட்டார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்மஸ் என்பது நாம் கொண்டாடுவதற்காக மட்டுமல்ல பிரியமானவர்களே, பிதாவுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் நினைவு கூறுவதற்காகத்தான் என்பதையும் நாம் ஆழமாக இந்த காலை வேளையிலே நாம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாகத்தான் தன் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனையே அவர் நமக்காக கொடுத்து, அவர் நம்மை கிரயமாக அவர் நம்மை பெற்றுக்கொண்டார். நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், நம்மை சுதந்திரவாளியாக்கி இருக்கிறார். நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆக இந்த இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுங்கள். பிறந்த இயேசுவை மாத்திரமல்ல, சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை நினைவு கூறுங்கள். சிலுவையிலே செலுத்தப்பட்ட பலியை நினைவு கூறுங்கள். இதோ உங்களுக்காக அடிக்கப்படக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நாபகன் சொன்னானே. இதோ உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவர் சொல்லுவதை கேளுங்கள் என்று உன்னதத்திலிருந்து முழங்கினார் பிதாவாகிய தேவன். சீஷர்கள் அதை கேட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிற பொழுது, அதை நாம் கவனிக்கிற பொழுது, அதை நாம் விசுவாசித்து இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த இயேசு எதற்காக வந்தாரோ, எந்த மீட்பை கொடுக்க வந்தாரோ, எப்படிப்பட்ட விடுதலை கொடுக்க வந்தாரோ, அதை நாம் பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். குமாரன் கொடுக்கப்பட்டார். நிச்சயமாக பிரியமானவர்களே, பாலகன் பிறந்தார், குமாரன் சிலுவையிலே கொடுக்கப்பட்டார். நமக்காகவே கொடுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்களினாலே நமக்கு வரவேண்டிய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டாராம்.
நமக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்தார். இதுதான் கிறிஸ்மஸ் சொல்லும் நற்செய்தி. இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை என் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள். உங்கள் சூழ்நிலைகளை என் தேவன் மாற்றுவார். அளவில்லாத சமாதானம் உங்களை நிரப்பும். நிச்சயமாக நல்ல செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கும். பிரியமானவர்களே, விசுவாசியுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, உங்கள் முழு பலத்தோடு அவரை நேசியுங்கள். பிதாவுடைய அன்பை சிந்தித்து பாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அனுதினமும் நன்றி செலுத்துங்கள். அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தவரே, உமக்கு நன்றி அப்பா. ராஜா, இந்த காலை வேளையிலும் அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் என்று நாங்கள் சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையை நீர் இந்த நாளிலும் அப்பா நீர் அளவில்லாமல் ஊற்றப் போகிறீர். நன்றி. என்னோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற உம்மை துதிக்க அப்பா, உம்மோடு இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரம் இப்பொழுது தொடட்டும் அப்பா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள் பிரியமானவர்களே, கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜா, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ராஜா, இந்த காலை வேளையிலுமே நாங்கள் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். பக்தன் சொன்னது போலமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது சுவாமி. இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் நீர் உம்முடைய பெரிதான கிருபையை நீர் ஊற்றுவீராக சுவாமி. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தும்படி அப்பா உம்முடைய ஒரே பேரான குமாரன் நீர் கொடுத்தீரே. உம்முடைய வல்லமையும் ஆற்றலும் மிக பெரியதுப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. நாட்கள் வரும் என்று நீர் சொல்லுகிறீர். ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் ஜனங்களின் சிறையிருப்பை நீர் திருப்புவீரப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளின் சிறையிருப்பை நீர் திருப்புவீர். ஹல்லேலூயா. இயேசப்பா, அவர்கள் மேல் காணக்கூடிய நுகத்தை அவர்கள் கழுத்தின் மேல் இராதபடிக்கு இந்த காலை வேளையிலே நீர் அவர்களை உடைத்து போடுகிறீர் சுவாமி. ராஜா, நீர் சொல்லுகிறீர், உன் கட்டுகளை நான் அறுப்பேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கட்டுகளை அறுப்பேன். உன் நுகத்தை உன் கழுத்தில் இராதபடிக்கு நான் அவைகளை உடைத்து போடுவேன். இதுவரை நீ துன்பப்பட்டது போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாது, இஸ்ரவேலே நீ கலங்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன்.
உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் உன்னை தண்டியாமல் உன்னை விடுவேன். உனக்காக என் சொந்த குமாரனை நான் உனக்காக கொடுத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் அவர் உனக்காக செய்து முடித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. ஆனாலும் நான் உன் காயங்களை கட்டும்படி உனக்காக இந்த காலை வேளையிலே நான் இறங்கி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை நான் சுஸ்தப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. உன் சரீரங்களுக்கு நான் ஔஷதத்தை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் நிமித்தமும் நீ கட்டப்பட்டு இருக்கிறாய். உன்னை நான் விடுவிக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் நான் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எத்தனை பேர் இந்த காலை வேளையில கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. என் தேவன் உங்கள் மேல் அவர் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. ஆடல் பாடலின் சத்தமும் இனி உங்கள் வாயிலிருந்து புறப்படும். உங்களை அவர் வர்த்திக்க பண்ணுவார். இனி நீங்கள் குறுகி போவதில்லை. என் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். இனி நீ சிறுமைப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உன்னை ஒடுக்கின யாவரையும் நான் தண்டிப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். சத்துருக்களை சிதறடிப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாக எழும்பி அடித்து துன்மார்க்கனுடைய தலையின் மேல் மோதும் என்று சொல்லுகிறார். பிசாசுகள் இந்த நேரத்தில் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே சரீரத்தில் கிரியை செய்ய அசுத்த ஆவிகள், பிள்ளைகள் அலைக்கழிக்கிற அசுத்த கிரியைகள், வியாதியை கொடுத்து பலவீனங்களை கொடுத்து குடும்பங்களை வேதனைக்குள் கொண்டு வந்து ஐயோ அவர்களை துக்கப்படுத்துகிற கண்ணீர் விட பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் வெளியேறட்டும். அப்பா ராஜா, விடுதலை நாயகனே, நீர் இப்பொழுதே உம்முடைய விடுதலையை கட்ட விழிப்பீராக ராஜா. உம்மை நாங்கள் ஆர்ப்பரிப்போம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் சுவாமி. எஸ்டர்டே ராஜா, எப்படி எரிகோவை விழப்பண்ண நீங்க சொன்னது, என்னை துதியுங்கள், என் நாமத்தை உயர்த்துங்கள் என்று சொன்ன பொழுது ராஜா, யுத்தத்தை நீர் நடத்தினீரப்பா. எரிகோவை விழப்பண்ணினீர் சுவாமி. இப்பொழுதும் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எப்படிப்பட்ட எரிகோக்களாக இருந்தாலும் சரி ராஜா, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி ராஜா, ஆசீர்வாதமான இடத்திற்கு போக முடியாதபடி தடையா இருக்கிற எல்லா எரிகோக்களும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் விழுந்து போக கடவுது. உம்மை துதித்து உம்முடைய கிருபையை குறித்து நாங்கள் உயர்த்தி பாடின இந்த நாளிலே தானே என் தேவன் அற்புதத்தை நீர் செய்வீராக சுவாமி. அடையாளங்களை நீர் வெளிப்படுத்துவீராக ராஜா. எஸ்டர்டே ஹல்லேலூயா. குருடரும் சப்பானிகளும் கற்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொல்லுகிற, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் நீங்கள் வருவீர்கள், உங்களை நான் நடத்துவேன். உங்களை தண்ணீர்கள் அண்டை நான் வழி நடத்துவேன். செமையான பாதைகளிலே உங்களை நான் நடக்க பண்ணுவேன் என்று நீர் சொல்லுகிறீரப்பா. ஹல்லேலூயா. நான் உங்கள் பிதாவாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள் என்று எரேமியா 31 சொல்லுகிறது. எஸ்டர்டே நீர் எங்களை வழி நடத்தும் தேவன் அப்பா. ஹல்லேலூயா. எசப்பா, நீர் எங்களை பலவானுடைய கைக்கு நீர் எங்களை நீக்கி விடுவிக்கிறவர் அப்பா.
கர்த்தர் சொல்லுகிறார், சகோதரியே, நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு, உன் பிரயாசத்துக்கு பலன் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை சத்துருவின் கையிலிருந்து நான் விடுவிக்கிறேன், பிசாசின் தந்திரத்திலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன், இந்த தீராத வியாதியிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் அப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வார்த்தையின்படி ராஜா, அந்த சத்தியத்தை உம்முடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டு வருகிற ஒவ்வொருவருடைய கட்டுகளையும் நீர் அவிழ்த்து போடுகிறீரப்பா. இந்த காலை வேளையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. இந்த ஜெபத்தில் என்னோடு பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயங்களை காணட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு சுவாமி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எங்களை வழிநடத்துகிறவர் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஆகவே நாங்கள் தைரியமாக இருப்போம், நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் சுவாமி. நாங்கள் விசுவாசிக்கிறோம், என் மீட்பர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார், அவர் எங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீர் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் அப்பா உம்முடைய பலத்தால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் உம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர் அப்பா. நீர் சொல்லுகிறீர், எப்பிராயும் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்டடி இயேசுவே, இந்த காலை வேளையில் உம்முடைய மனதுருக்கம் உண்டாவதற்காக நன்றி. உம்முடைய அதிகமான கிருபையை நீர் ஊற்றுகிறீர், நன்றி அப்பா. சத்துருக்களின் கிரியைகள் முறியடிக்கப்படுவதற்காக நன்றி, கட்டுகள் அறுக்கப்படுவதற்காக நன்றி. ராஜா, யாரெல்லாம் அப்பா கண்களின் பார்வைக்காக ஜெபிக்கிறார்களோ இப்பொழுதே அற்புத சுகம் கண்களில் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும் அப்பா. எஸ்டடி, ஐயோ என் மகன் அப்பா, ஒரு சகோதரி அழுது கொண்டு இருக்கிறீங்க, என் மகனுக்கு மூளை வளர்ச்சி இல்லை என்று மருத்துவர்களே சொல்லிவிட்டார்கள், நான் என்ன செய்யட்டும் என்று அங்கலாய்த்து நிற்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், படைத்தவர் நான், என் கரம் மீண்டும் அவனை வணையும், கவலைப்படாதே, நிச்சயமாகவே உன்னை சாட்சியாக நான் நிறுத்துவேன், என் நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாய். எசப்பா, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற முகங்கள் பிரகாசிக்கட்டும். நீங்கள் சொன்னீங்களே, உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் பொருத்தனை பண்ணுகிறார்களோ. இயேசுவே, என் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, என் கடன் பாரங்கள் அதிகமாக இருக்கிறது, என் மேல் இருக்கிற வியாதி அது மிகவும் அதிகமாக இருக்கிறது, என் பிரச்சனைகள் எல்லாம் மிக பெரிதாக இருக்கிறது, என்னை விடுவியும், என்னை விடுவியும். இதோ உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், இது எனக்கு ஆபத்து காலமாக இருக்கிறதே, என்னை விடுவியும் என்று இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாகப்பா. எப்படிப்பட்ட பலவீனர்களும் பலவான்களாய் மாறட்டும். ஹல்லேலூயா. நீ சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனா இருக்கிறீரப்பா. வெளி தேசத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இதை எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும். ராஜா, உம்முடைய கிருபை அதிகமாக இந்த காலை வேளையில் ஊற்றப்படட்டும். கர்த்தர் நல்லவர், நீர் நல்லவர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த காலை வேளையில் கட்டி அணைத்து கொள்ளுவீராக சுவாமி. ஹல்லேலூயா. எங்களுக்காகவே நீர் பிறந்தீரப்பா. அமராஜா, எங்களுக்காகவே நீர் சிலுவை பரியந்தம் உம்மை நீர் தாழ்த்தினீர். எத்தனையோ துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகளை அப்பா உமக்கு முன்பதாக கொண்டு வந்தாங்களே சுவாமி, உண்மை அவமானப்படுத்தினாங்க ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே, ஆனாலும் நீர் எங்களுக்காக சகலவற்றையும் சகித்து கொண்டீரே. எங்கள் சுகவாழ்வு சீக்கிரமாய் தொழிற்கட்டும். கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தொழிற்கட்டும். அமராஜா, ஒரு புதிய நம்பிக்கை விசுவாசமும் இந்த காலை வேளையில் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் வரட்டும். என் குடும்பம் சீர் செய்யப்படும், என் கணவர் மீண்டு வருவார், எங்கள் கணவன் மனைவிக்குள்ள நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், என் பிள்ளைகள் எங்களோடு இணைவார்கள், எங்களோடு மீண்டும் சேர்ந்து கொள்ளுவார்கள். ஐயோ, என் மருமகள் எனக்கு விரோதமாக இருக்கலாம், ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், அவள் என் மகளாக செயல்படுவாள், என் மகளைப் போல என்னிடத்தில் வருவாள், நான் அவளிடத்தில் ஒரு தாயை போல நான்
நான் அன்பு செலுத்துவேன் என்று சொல்லக்கூடிய அப்பா ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீண்ட நாளாக என் சகோதரனிடத்தில் நான் பேசவில்லை, என் சகோதரிடத்தில் நான் பேசவில்லை, ஏதோ ஒரு மனக்கசப்பை நான் வைத்துக்கொண்டு நான் தூரமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையிலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களை மன்னிக்கிறேன், நான் அவர்கள் மன்னிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து பாருங்கள். உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் சஞ்சலமும் உங்கள் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும். பிரியமானவர்களே, எஸ், இந்த காலை வேளையிலும் எப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மை மன்னித்து நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை நம்மை விட்டு நீக்கும்படிக்கு அவர் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டு எப்படி நம்மளை விடுதலையாக்கினாரோ அதுபோல நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்கள் விடுதலைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பா ஹல்லேலூயா பெருக்கம் உண்டாகட்டும். அப்பா, சிறையிருப்புகள் மாறட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், பிசாசின் கிரியைகள், தந்திர மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள், வான மண்டலங்களில் இருந்து கிரியை செய்கிற பொல்லாத பிசாசுகள், ஹல்லேலூயா ஏவல் பிசாசுகள், ஹல்லேலூயா செய்வினை ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் வெளியேறட்டும். அப்பா, ராஜா சிலுவையில் நீர் சம்பாதித்த அந்த சமாதானம், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய சமாதானம், தேவ ஆவியானவர் கொடுக்கிற அந்த சமாதானம் அப்பா இப்பொழுதே ஒவ்வொருடைய உள்ளங்களையும் அது நிரப்பட்டும், தேற்றட்டும், பலப்படுத்தட்டும். அப்பா, மீண்டும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கட்டும். என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் விசுவாசத்தோடு என் ஓட்டத்தை நான் ஓடுவேன். எனக்கு முன்பாக செல்லுகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்லி இருக்கிறார், நீ உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி ஆசீர்வாதத்தின் ஊற்றை எனக்குள் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் உயர்ந்திருப்பேன், செழித்திருப்பேன், ஆரோக்கியமாக இருப்பேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் அறிக்கை பண்ணுங்கள். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையிலும் என் அப்பா இயேசு நீர் ஒவ்வொருவரையும் அப்பா பலப்படுத்துகிறீர். நன்றி. அதிகமான கிருபை இந்த காலை வேளையில் நீர் ஊற்றுவீராக ராஜா. இந்த நாளின் வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய பொன்னான கரங்களிலே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. பலப்படுத்தும், ஆசீர்வதியும், அளவில்லாத கிருபையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவான அப்பா உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகள் மேலே வைத்து ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.